கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மதுமிதா வந்து கௌதம் கிட்ட சொல்லி வந்து ராகுலுக்கு வந்து கம்பெனியில் பதவி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாப்புல நம்ம அபிஷேக்கு வந்து மொத்தமாக புரியுது. மதுமிதா கையில் வந்து இந்த மொத்தம் வீட்டோட நிர்வாகம் நாளுக்கு நாள் போயிட்டுருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கௌதம் வந்து மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பாட்டி வந்து பார்க்குறாங்க. டே என்னடா நாங்கள் ரெண்டு பேரும் மதுமிதாவை நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், உன் கண்ணு பூரா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பாட்டி அது வேறு ஒன்றும் இல்லை, கௌதமோட கண்ணு பூரா இந்த தூக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி உனக்கு தான் லட்டுன்னா எனக்கு பிடிக்கும்னு தெரியுதுல, கொடுக்க சொல்ல அப்படின்னா. முடியாது, இன்றைக்கி வந்து நிறைய சாப்பிட்டுட்டீங்க போகிறோம், வயிற்று வலிக்க போகுது, நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த லட்டு தூக்கோடு எடுத்துகிட்டு போயிடுறாப்புல. சரி அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. பார்த்தா ஒரு குண்டாங்குள்ளே வச்சுருக்க தூக்குக்குள்ளே உள்ள எல்லா லட்டையும் வந்து கௌதம் ரசித்து ஒவ்வொன்றா சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க பாட்டியும் சரி, இந்த பக்கம் மதுமிதாவும். கௌதம் போனதுக்கப்புறமா மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பாட்டி வந்து அகிலாண்டேஸ்வரி, இங்கே பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என் பேரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டான், ஆனால் இப்போ அதையும் தாண்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து குழந்தைங்க வந்தால் தான் வந்து மேற்கொண்டு வந்து இந்த வீட்டோட வந்து சந்தோஷமும் இருக்குது, அதே மாதிரி இந்த மொத்த வீட்டோட நிர்வாகத்தையும் நீ தான் வந்து பார்த்துக்கணும், நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னா. இல்லை புரியுது பாட்டி, இங்கே பாரு, புரியுதுன்னுலாம் சொல்லாத, எனக்கு அப்புறம் வந்து என் கௌதமுக்கு வீட்டோட நிர்வாகம் எல்லாத்தையும் உன்னால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும்னு நான் மனசார நம்புகிறேன், அதனால் எல்லாத்தையும் கவனிச்சிக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஓஹோ, இப்படி ஒரு திட்டம் போகுதா, அது வரைக்கும் உன்னை நான் இந்த வீட்டில் வச்சுருந்தா தானே கூடி சீக்கிரமே வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கௌதம் வந்து அங்கே ரூமில் வந்து படுத்து தூங்கலான்ட்டு பார்க்குறாங்க. மதுமிதா படுத்துருக்கப்போ தூங்காமல் உட்காந்துருக்காங்க. என்னங்க ஏதாவது தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு மதுமிதா கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா படுத்து அடுத்த செகண்டே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வேகமாக ஓடி போயிடுறாப்புல. போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வயிற்று வலிக்குதா அப்படின்னு வந்து கேட்டோன்னே, ஆமாம் நிறைய லட்டு சாப்பிட்டேன்ல அதான் அப்படின்னா. அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே போயிட்டு வந்து கஷாயம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உதவி செய்யறதுக்காக வந்து சமயக்காரங்க எல்லாரும் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என் புருஷனுக்கு, நீங்கள் போய் படுத்து தூங்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதுக்கப்புறம் கௌதம் கிட்ட வந்து கஷாயம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வேண்டாமே அப்படின்னு, நான் சொல்கிறத கேளுங்க, இது சாப்பிடுங்க உடம்பு தெம்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பிடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன்னா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து படுத்துடுறாங்க. மதுமிதா வந்து தூங்காமல் தன்னோட புருஷனுக்காக வந்து இப்போ வந்து இந்நேரத்துக்கு உடம்பு சரியாயிருக்கும் போலையா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை சத்தம் வர ஆரம்பிச்சு. அப்போ அவர் நல்லா ஆகிட்டாரு, இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலேயே வந்து கௌதமை கொஞ்சிறாங்க. செம க்யூட்டுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு உன் கொரட்டை சத்தம் கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா சந்தோஷமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சதுக்கப்புறமா அபிஷேக் வந்து லக்ஷ்மிகாந்த் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த மதுமிதாவோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்த குடும்பத்தோட நிர்வாகத்தையும் வந்து பாட்டி வந்து அவகிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படியா, ஆமாம் முதல்ல வந்து இந்த மதுமிதாவோட காதல் விஷயம் வந்து உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னோடனே, முன்னாள் காதலனை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, அவள் வந்து சேச்சா அப்படிலாம் இருக்காதுடா, மதுமிதா ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னோடனே, இப்படி தான் எல்லோரும் நம்புவீங்க, ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு வந்து அதித்தி வீட்டுக்கு போனப்போ எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை முதல்ல வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்த்துக்கணும், நீ சொன்னால் வந்து யாராவது சேர்த்துப்பானா கௌதம் அப்படின்னா, அதுக்கு தான் அம்மா கிட்ட வந்து சொல்லி வந்து அவனை வேலைக்கு முதல்ல வந்து சேர்த்துக்கிட்டா எல்லா விஷயங்களும் வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அவனை வச்சே வந்து மதுமிதாவை வந்து வசமாக லாக் பண்ணி வந்து கௌதம் கிட்ட கெட்ட பேரை கொடுத்து வீட்டை விட்டு வெளில துரத்திடலாம். சரி விடு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிரணை வீட்டுக்கு வந்து எப்படியாவது வர சொல்லி வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுறணும் அம்மா மூலமாக அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா கௌதம் ரெடியாகி வேலைக்கு போகலான்னு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக மதுமிதா வந்து சந்தோஷம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்தோடனே வந்து, ஆமாம் எதுக்கு இவனை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னோடனே, உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் அப்படின்னோடனே, என்ன எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு. ஓ ஆமாம், அதுக்காக வந்து இவங்கிட்ட ஏங்க வர சொல்கிறீங்க, இன்றைக்கி அவர் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீங்கள் தான் அவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன குழந்தையா, எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னா மதுமிதா மிரட்டினோன்னா, சரி அப்படின்னு கௌதம் வந்து அசால்ட்
அசால்ட்டாக க்யூட்டாக வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாரு. செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ தான் ராகுல் வந்து வராங்க. வந்தோன்னே, ஏன்டா நேற்று வந்து தீபாவளி அதுமா எங்கே போயிருந்தேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இதே வேலையாகவும் போச்சுல உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பாட்டி முன்னாடி சொன்னோன்னே, என்ன இவன் வந்து ராகுல் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா இத்தனை நாளாக அப்படின்னோடனே, சேச்சா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அவன் சும்மா சொல்கிறாப்புல கலாட்டா பண்ணுறாரு அப்படின்னோடனே மரியாதையாக வந்து ராகுலை வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு கம்பெனியில் உன்னை வந்து படிக்க வச்சது எதுக்காக, நீ கம்பெனி பொறுப்பு உனக்கு வந்து நாளைக்கு ஒரு பதவி கொடுக்கலான்ட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து நீ கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற வேலையை பாரு, அப்போ தான் உனக்கு வந்து உனக்குன்னு தனியாக பொறுப்பு வரும், அப்போ தான் நிர்வாகத்தில் கம்பெனிக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணி என்ன சொல்கிறாங்க அது அப்படின்னு கேட்டோன்னா, மதுமிதா வந்து அவர் சொல்கிறது எல்லாம் சரி, ராகுல் இப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்படி, உங்கள் அண்ணனுக்கு வந்து நீ துணையாக வந்து நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, பாரு என்னை வந்து கம்பெனியை விட்டு அபிஷேக் வந்து கடுப்பில் இருக்காங்க, விளக்கிட்டு இப்போ ராகுலுக்கு வந்து கம்பெனியில் சேர்த்துக்கலான்னு பார்க்குறாங்களா, இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம், நாளுக்கு நாள் இவளோட வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, இதுக்கு நான் முடிவு கட்டுறேன் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.